தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி மாறக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார். அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த 5 ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது உண்மை. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுப கிரகம். யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை. 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையை தவிர, குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதீத நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறத நம்ம மனசுல நினைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா, உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி, கெட்ட சேர்க்கைகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும். அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே புகழடையும், பெயர் வாங்கும். அதே போல அதுல இருக்கக்கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம். ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், என்ன தசாபுத்திகள் வேணா நடக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதுன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை. அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன், அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க. அதுல கல்வித்துறை, ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது, காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும். தபால் துறை, தகவல் தொடர்பு துறைகள், சுற்றுலாத்துறை, போக்குவரத்து துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், பினான்ஸ் சம்பந்தப்பட்டது, ஐடி துறை சம்பந்தப்பட்டது, புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது, ஜோதிடம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கலைகள் சம்பந்தப்பட்டது, அதிலே கலைகளிலும் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது, திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது, இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க. அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும், டிரான்ஸ்பர் ஆகணும், என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும். இது குறிப்பிட்டு துலாம், தனுசு, கும்பம், ரிஷபம், சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்க ராசியில நான் சொன்ன 5 கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும். அது நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார், அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம். நாம எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம். இது ரொம்ப எளிமையான விஷயங்கள், பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள், நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது. இதுல 60க்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். இது ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு. இதை நான் இப்போ உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசிக்குண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வருகிறார். குரு எங்களுக்கு 8ல மறையுதேங்க, அப்ப நல்லது இல்லையா அப்படிங்கறதுல ஒரு விதிகள் உண்டு. 8ல மறையும் போது கொஞ்சம் பண இழப்புகள் இருக்கும், கொஞ்சம் நகை ஏதாவது அடமானத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது நகைகள் தொலைறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு சின்ன கெட்ட பேர் அப்படிங்கறதும் விதி. ஆனால் உங்க ராசிக்கு யார் அவர், இது லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ராசிக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்க ராசிக்கு குரு பகவான் 2 மற்றும் 5ஆம் அதிபதி. அப்ப 2ஆம் அதிபதி போய் 8ல உட்கார்றாரு. அப்ப 2, 8 தாங்க மறைமுகமான பணம். 2ஆம் இடத்த அதிபதி 8க்கு போகும் பொழுது நேரா அது 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ 2, 8, 5ங்கிறது அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அப்ப அந்த 5ஆம் இடமும் தொடர்பு ஏற்படும் பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாருங்க, இந்த வருடம் குரு மூலமாக விபரீத ராஜயோகம் நிச்சயமாக உண்டு. மறைமுக பணம், ஷேர் மார்க்கெட், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் பணம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான்.
8ஆம் இடங்கிறது லாட்ரி சம்பந்தப்பட்டது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா பிளாக் மணி, மறைமுகமாக இருக்கக்கூடிய பினாமி பணி, பினாமியோட பணம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த 8 தொடர்பு ஏற்பட்டால் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லைங்க, 8, 2, 5 இது எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன 8ல போய் பொதுவா மறையிறப்போ கொஞ்சம் சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் பெரும் பணம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இது விருச்சிக ராசிக்கு உண்டான ஒரு அமைப்பு. இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. குரு நான் சொல்லக்கூடிய இடத்துல பாருங்க, எந்தெந்த இடத்த பார்க்கிறார், எந்தெந்த இடத்த தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்க. அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய இருட்டை விளக்கி ஒளியை கண்டிப்பாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஃபர்ஸ்ட் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 1 மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த 1 மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, செய்கின்ற இடத்தில் செய்கின்ற தொழிலில் இருந்து பெரிய ஒரு லாபத்தை கொடுப்பது, ஒரு நல்ல ஸ்டேஜ்ல கொண்டு போய் வைக்கிறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வழக்கு இதெல்லாம் சொல்றதுனால கடன் அடைபடுவது, நோய் விலகுவது, அதே போல பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள், கேஸ் உங்களுக்கு சாதகமாக வர்றது, நல்ல மருத்துவர் கிடைப்பது, நல்ல மருந்துகள் கிடைப்பது, உங்க நோய்க்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்றது. அதனால 6ஆம் இடத்து அதிபதியின் செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குரு செவ்வாய் சேர்ந்த குரு மங்கள யோகம் ஏற்படும் சொல்றோம். அப்ப குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறதும் அவருதான். அதுல நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4ஆம் அதிபதி. இவரை குரு பார்க்கும் பொழுது குரு சனி சேர்க்கை, குரு சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும், கொஞ்சம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிற ஒரு விதிகள், பொதுவான விதிகளை எடுத்துக்கிட்டாலும் கூட இவர் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் அதிபதி. முயற்சிகள் கைகூடி வருவது, காரியங்கள் ஜெயமாகுவது, உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைப்பது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது எல்லாமே 4ஆம் இடம் தான். அசட் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்ப வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். 4 அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம தாயினுடைய உதவிகளை கிடைப்பது, தாய் உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள், உதவிகள் கிடைப்பது, இதெல்லாமே இந்த வருடம் இந்த குரு மூலமாக குரு சனியை பார்த்தால் நிச்சயமாக நடக்கும். அடுத்து பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதி. 7 மற்றும் 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனை குரு பார்த்தால், குரு சுக்கிரனை பார்த்தால் பெரும் பணம் வரும். யாருடைய ஜாதகத்துல குரு சுக்கிரனை பார்த்தா கோடீஸ்வர யோகம் எப்படி அவங்க அடைந்தே தீருவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அப்போ இப்போ நமக்கு இந்த ஒரு வருட காலங்கள் குரு நம்ம சுக்கிரனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வழியில பண வரவு, கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சிகள் நல்லா இருக்கிறது, லக்ஸரியா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 7 மற்றும் 12ஆம் அதிபதி ஆகிறதுனால, 7ங்கிறது திருமணம், நல்ல வரன் அமைஞ்சு வருது. இத்தனை நாள் நாங்க வந்து வரன் பார்த்தோம், நல்லாவே இல்லை, ஒன்னும் பொருத்தம் இருக்கிறது இல்ல, அல்லது குடும்பம் சரியில்லாம இருக்குது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருந்தாலும் கூட இப்ப இந்த குரு சுக்கிரனை பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைக்கும். எந்த நேரத்துல எந்த டைம்ல நீங்க குறிக்கிறீங்களோ, முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அந்த நேரத்துக்கு நீங்க எதிர்பார்த்தபடி சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமைந்தே தீரும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுல ஒரு விரிசல் இருந்தாலும் கூட அதெல்லாமே மறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உயர்கல்வி, அதே போல வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 12ங்கிறது நிம்மதியான உறக்கம்னு சொல்றோம், தூக்கம்னு சொல்றோம். அப்ப நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைப்பது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்றோம். அப்ப தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பயணத்தின் மூலமாகவும் பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் பகவான். இந்த புதன் இந்த குருவினுடைய பார்வையில வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தே தீர வேண்டும். ஆயுள் பெருகுவது, கண்டங்கள் விலகுவது, திடீர் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பது. ஏன்னா 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா, லாபத்துக்கு உண்டான கிரகமும் புதன் தான். அப்ப அதீத லாபம், எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்களை கொடுப்பது. 10,000 ரூபாய் வருமானம் வருதா, இந்த குரு வரக்கூடிய காலகட்டங்கள் அது இரட்டைப்பு மடங்கு 3 மடங்கு அப்படிங்கிறது லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பது இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் யாரு, உங்க ராசி
ராசிக்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி பிளஸ் உங்களுடைய கர்மஸ்தானாதிபதினு சொல்றோம். உங்களுடைய முற்பிறவியினுடைய கர்ம கணக்கை கணிக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் தான். அப்போ இந்த குரு சூரியனை பார்த்தால் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சிவராஜ யோகம் எப்படி வேலை செய்யும் இந்த ஜாதகர்களுக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கோவில் கட்டுறது, சிவன் கோவில் கட்டுவதற்கு உதவி பண்ணுவது, ஏதாவது கோவில் கட்டுமான பணிக்கு உதவிகள் செய்வது, எங்க போனாலும் பெயர் புகழோடு இருக்கிறது, ஆண் வாரிசு பிறப்பது, இது எல்லாமே சிவராஜ யோகத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த வருடம். இது பொது பலன். அப்போ இந்த குரு சூரியனை பார்க்கும் பொழுது தனிப்பட்ட ஜாதகத்தில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில்ல நல்ல லாபங்கள், தொழில் வளர்ச்சி, புதிய தொழில் தொடங்குவது, தொழில் ரீதியாக பல நபர்களுடைய உதவிகள் கிடைப்பது, பல கிளைகள், பல பிரான்சஸ் அதிகப்படுத்துவது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்ல இல்லைங்களா? அப்போ அந்த கர்மஸ்தானாதிபதியை குரு பார்க்கும் பொழுது முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டை கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்.